வணக்கம். 25/7/2025 வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள். சுக்கிர பகவானின் அருள் அனைத்து ராசிகளுக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். மேஷம். பணிச்சுமை குறைவாக இருக்கும். சில திட்டங்கள் நிதானமாக செயல்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள். ரிஷபம். உங்களது முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். பணவரவு சாதகமாக இருக்கும். சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்க வேண்டிய நாள். மிதுனம். புதிய தொடர்புகள் உருவாகும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குடும்ப விவகாரங்களில் பொறுமை தேவை. இன்று பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்க வேண்டும். கடகம். இன்று வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரும். நிதி நிலைமை சீராகும். ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். சந்திர பகவானுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்க வேண்டும். சிம்மம். திடீர் செலவுகள் ஏற்படலாம். பழைய தொடர்புகளால் உதவி கிடைக்கும். சூரிய பகவானுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்க வேண்டும். கன்னி. தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பான நாள். ஆதாயங்கள் அதிகமாக உள்ள நாள். பயண யோகம் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு. துலாம். அழகு ஆடம்பரங்கள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். மன நிம்மதியான நிறைவான நாள். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க நன்மை நடக்கும். விருச்சிகம். உடல் நலத்தில் கவனம் தேவை. சிக்கல்கள் மெதுவாக தீரும். நண்பர்கள் வழியாக ஒரு உதவி கிடைக்கும். சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்க நல்லது நடக்கும். தனுசு. உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படும். நிதி நிலைமை சீராகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆஞ்சநேயருக்கு வடைமலை சார்த்தி வணங்க வேண்டிய நாள். மகரம். வேலையில் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உறவுகளால் சிறு சலசலப்பு ஏற்படலாம். நவக்கிரக வழிபாடு நல்லது செய்யும். கும்பம். உங்கள் முயற்சிக்கு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். விரும்பிய செய்தி கிடைக்கும். துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்க வேண்டும். மீனம். முக்கிய முடிவுகள் வெற்றி தரும். பணவரத்து உயரும். குடும்ப நலம் மேலோங்கும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்க வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சியாகவும் நன்மையாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.